தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொள்ளுதல். ஏசப்பா சீடர்கள் கிட்ட அன்றைய நாளிலே என்ன சொன்னாங்க அப்படின்னா, யோவான் 16:33 உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகையால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்ட்டு வாக்குத்தத்தம் ஏசப்பா சீடர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஏன் உலகத்தை இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறதுனால நாம் சந்தோஷப்படணும், நாம் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, அதற்கான ஒரு மகத்துவமான ரீசன் என்னன்னு தெரியுமா? அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயிச்சாரு, நாம் ஜெயிக்கல. அப்போ நாம் எப்படி இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்னு பார்த்தா, அவர் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாரு. அவருடைய வெற்றியில் நம்ம பங்காளர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இந்த உலகத்தில் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. இந்த உலகத்தினால நிறைய சோதனைகள் வந்துச்சு. மாம்சத்தினால சோதனைகள் வந்துச்சு, பிசாசினால சோதனைகள் வந்துச்சு. ஆனாலும் இதை மூணுத்தையுமே ஆண்டவர் மேற்கொண்டு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்துட்டு போயிருக்காரு. அவருக்கு எல்லா சோதனையிலும் அவர்கிட்ட இருந்தது கீழ்ப்படிதலும் விசுவாசமும். சரி, நாம் இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா, அதற்கான வாக்குத்தத்தமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நம்மளால் எப்படி உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னா, நமக்குள்ள விசுவாசம் அப்படின்ற ஒரு காரியம் காணப்பட்டாதான் இந்த உலகத்தை நம்மளால் ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த உலகம், இச்சை, பண ஆசை, ஜீவனத்தின் பெருமை, இந்த எல்லா காரியமும் உள்ள அடங்கும். நம்ம கண்டிப்பாக கிறிஸ்துவுக்குள்ளே இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவைப்படுகிறது விசுவாசம். அந்த விசுவாசத்தை கொண்டு உலகத்தையும் ஜெயிப்போம், கிறிஸ்துவுக்கும் உண்மையாக வாழ்வோம்.